ஒரு அழகிய குளம். அந்த குளத்தில் ஒரு அழகிய தாமரை. அந்த தாமரை தன்னை சுற்றியுள்ள சிற்றலைகளால் தீண்டப்படாமல் தாமரை அசைவற்ற நீரில் அமைதியாக மிதந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் போது அது தன் இதழ்களை விரித்து மென்மையாகவும் அமைதியாகவும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் அந்த நாளை துவங்கும். அதன் அருகிலேயே ஒரு சிறிய தவளை வசித்து வந்தது. இது அந்த தாமரையை கவனித்து கொண்டே இருந்தது. அந்த தாமரை இலையில் அமர்ந்து அது தனது உலகை பார்க்க துவங்கியது. அதோட எண்ணங்கள், இன்று ஒருவேளை சிக்கல் வந்தால் என்ன செய்வது, ஏதாவது தவறு நடந்தால் என்ன செய்வது என்று அந்த தவளை யோசித்துக் கொண்டே இருந்தது. நேரம் செல்ல 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 அதன் கவலை கூடி சோகமாக இருந்தது. ஆனால் தாமரையோ அதே பொலிவுடன் அழகுடன் இருந்தது. அந்த தவளை தாமரையிடம் கேட்டது, நீ எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? ஏதாவது நடந்துவிடுமோ என்று உனக்கு பயம் இல்லையா? தாமரை மென்மையாக அசைந்து பதிலளித்தது, ஒவ்வொரு நாளும் புதியது. நேற்றைய புயல்கள் போய்விட்டன, நாளை இன்னும் வரவில்லை. நான் இன்றைய நாளுக்காகத்தான் மலர்கிறேன் என்று தாமரை மென்மையாக பதிலளித்தது. இந்த பதில் தவளையை சற்று யோசிக்க வைத்தது. தவளை தன்னை சுற்றிலும் பார்த்தது. நீர் அமைதியாக இருந்தது, வானம் தெளிவாக இருந்தது. அந்த நாள் புத்துணர்ச்சியாக இருந்தது. இது தவளைக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. நாம் இந்த எண்ணங்களை இத்தனை நாளும் தவறவிட்டு விட்டோமே என்று வருந்தி அன்றிலிருந்து அந்த நாளை அந்த தவளை அருமையாக அணுக துவங்கியது. நொடிக்கு நொடி வாழ துவங்கியது. அறியப்படாததை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தி, தாமரை போல நாமும் இனி ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தை தழுவுவது என்று முடிவு செய்தது. மெல்ல மெல்ல தவளையின் வாழ்க்கை இலகுவாகியது, பிரகாசமாகியது. ஆம், நொடிக்கு நொடி எதை பற்றியும் கவலை இல்லாமல் நாமும் தாமரை போல் அந்த நாட்களை எதிர்கொள்வோம். வாழ்க்கை இலகுவாகும், பிரகாசமாகும். உங்களுக்காக வெளிப்பட காத்திருக்கும் ஓர் நற்செய்தி உங்களை நிறைவானதாக மாற்றும். அதிவிரைவில் உங்களுக்கு வந்து சேரும்.